கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நம்ம யாக்கோபு 1வது அதிகாரம் 5வது வசனத்தை தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். யாக்கோபு 1:5 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்லுவோம். தேவ சாயலாக மாறி தேவனோடிருப்பேன், நானாம் தேவனோடிருப்பேன். அந்த நாளம் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே. அந்த நாளம் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே. மண்ணின் சாயலை கலைந்தே தாம் வீணவ சாயலடைவேன், வீணவ சாயலடைவேன். தேவ சாயலாக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். பூமியின் கூடாரமென்னும் பலவீனமே அழிந்திடுமே, பூமியின் கூடாரமென்னும் பலவீனமே அழிந்திடுமே. கைவேலை இல்லா பொன் வீடு கண்டடைந்தே வாழ்ந்திடுவேன், கண்டடைந்தே வாழ்ந்திடுவேன். தேவ சாயலாக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். காத்திருந்து ஜெபிப்பதினால் கழுக பல பரந்தெழும்பி, காத்திருந்து ஜெபிப்பதினால் கழுக பல பரந்தெழும்பி. ஜீவ யாத்திரை ஓடி முடித்து ஜீவ கிரீடம் பெற்றிடுவேன், ஜீவ கிரீடம் பெற்றிடுவேன். சோரமுல்லான மனிதன் சோதனையில் பலனடைய, சோரமுல்லான மனிதன் சோதனையில் பலனடைய. ஆற்று தேற்றிடும் தேற்றரவாளன் ஆண்டவர் என்னோடிருப்பார், ஆண்டவர் என்னோடிருப்பார். தேவ சாயலாக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். உன்னத சீயோன் மலைமேல் எனதருமை இயேசுவுடன், உன்னத சீயோன் மலைமேல் எனதருமை இயேசுவுடன். ஜெப வீட்டினிலே மகிழ்ந்தே ஜீவிப்பேனே நீடுலியாய், ஜீவிப்பேனே நீடுலியாய். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் தி லார்ட். ஜெயந்தி அக்கா, எங்க சம்பந்தி அக்கா பிரைஸ் தி லார்ட். நம்ம யாக்கோபு 1வது அதிகாரம் 5வது வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். முதல்ல நம்ம இதுல பார்த்ததுன்னா ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால், நான் எல்லாருமே ஞானத்துல குறைவு தான், அதுல சந்தேகம் இல்லை. இந்த ஞானத்தை நீதிமொழிகள் உங்களுக்கு ஆண்டவராக்கி இயேசு கிறிஸ்து அப்படின்னு காமிச்சேன். அது ஒரு பார்த்தாச்சு. நம்ம யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறார். சம்பூர்ணம் அப்படின்னா இதை நான் உங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுத்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு வரம். நீங்க என்னென்ன வரம் கேட்கறீங்களோ ஆண்டவர் பகிர்ந்து கொடுக்கிறார் அப்படின்னு நம்ம தியானிச்சிட்டோம். ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவங்க, கடிந்து கொள்றதுனா என்னன்றதை நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். இப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட ஒண்ணு கேட்கிறோம், அவர் கொடுப்பாரா இல்லையாங்கிறதுக்கு ஒரு காரியத்தை இப்ப நான் உங்களுக்கு சொல்லணும். ஆண்டவர் ஒரு பதில் கொடுக்கிறார். அந்த பதில் எப்படி இருக்குன்னா, நோங்கிறது ஒரு பதில் தான். சரியா? நீங்க என்ன எதிர்பார்ப்பீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ்ங்கிறது பதில். நோ எஸ்ங்கிறது பதிலா? எஸ்ங்கிறது பதில் கிடையாது. ஆண்டவர் எஸ் சொல்லுவாரு, நோன்னு சொல்லுவார். அந்த நோவை நம்ம எடுத்துக்கிற தெரியுமா? வாசிப்போமா? 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம். பவுல் ஒரு ஜெபம் பண்ணுகிறார். என்ன ஜெபம் பண்ணுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 8வது வசனம் 12:8 2 கொரிந்தியர். அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். என்ன வேண்டிக் கொள்கிறார்? எதை வேண்டிக் கொள்கிறார்? ஒரு முள். முள்ளுன்னா என்னது? பைபிள்ல முள் என்னன்னு காட்டவே இல்லை, வெறும் முள்ள தான் சொல்லியிருக்கு. அது எதை வேணா இருக்கலாம். பைபிள் ஸ்காலர்ஸ் ஒவ்வொன்றையும் சொல்றாங்க, நமக்கு அது தேவையில்லை. முள்ளுங்கிற ஒன்று பவுலுக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை முள்ளா பார்க்கிறோம். அத என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கட்டினேன். 3 தடம் ஜெபம் பண்ணோன்னு ஆண்டவர் சொன்னோம், நான் எதிரங்கி நம்ம பவுலா செய்யா, நம்ம எழுதுற வேதனை எல்லாரும் படிக்க போறாங்க, நம்ம உடனே எஸ் சொல்லிடும். நோ நோ நோ, அவர் எஸ் சொல்ல மாட்டார். என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும். இதுதான் ஒரு அருமையான ஒரு ஆன்சருங்க.
என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும். ஆண்டவர் நம்மள ஒரு பலவீனமான பாண்டமா வைத்திருக்கிறார், சந்தேகம் இல்லை. அந்த பலவீனமான பாண்டத்திற்கு ஆண்டவர் பலன் கொடுக்கிறார். எப்ப அந்த பலன் கொடுப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி. கிறிஸ்துவின் வல்லமைங்கிறது நம்ம மேல தங்குறது எதற்காக அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு ஞானம். அது இன்னைக்கு கிறிஸ்துங்கிற நம்முடைய ஆண்டவருடைய வல்லமை நம்ம மேலே தங்கி நம்மளை ஒரு பாதையில கொண்டு போகிறார். அந்த பாதையில ஒரு கஷ்டமான பாதையா இருக்கும், வேதனையான பாதையா இருக்கும். நமக்கு அடுத்து என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. ஆனாலும் அந்த பாதையில போகும்பொழுது அவர் என்ன செய்யறாருன்னா, என் பலவீனத்தை குறித்து நான் மிகவும் சந்தோஷம். ஏன் பலவீனத்தை குறித்து மிகவும் சந்தோஷமா படுத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் ஞானம். இன்னைக்கு உலகத்திலேயே நீங்க பார்த்ததுல மோஸ்ட் பலவீனமான பர்சன் உங்க முன்னாடி இருக்கிற உங்க போதகர் தான். என்னை விட ஒரு மோசமானவன் உலகத்திலே பார்க்க முடியாது, என்னை நானே நம்ப முடியாது. ஆனாலும் ஒரு பாதையில் ஆண்டவர் கொண்டு போயிட்டார். 23 வருஷமாக முடிச்சிட்டார். 24வது வருஷம் சந்தோஷமா போயிட்டு இருக்கிறேன். இது எதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய பலவீனத்தை நம்ம சில முள்ளந்து நீக்கிறதுக்கு நீங்க ஜெபம் பண்ணுவீங்க. வசனத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன், அப்பதான் இதனுடைய ஆழம் உங்களுக்கு புரியும். உங்களில் ஒரு ஞானத்திலே கொள்ள வந்தார். இந்த ஞானம் என்ன ஞானம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்துவின் வல்லமை என் மேலே இறங்கி வரணும். தேவனத்திலே கேட்க கடவன். ஆஸ்க் ஆஸ்க் எங்களுக்கு தேவை என்னன்றதுனா ஒரு ஆங்கிள் உங்களுக்கு காமிச்சிட்டேன். உங்களுக்கு தேவை என்னன்னா, ஒரு விசுவாசிக்கிற இருதயம். விசுவாசிக்கிற இருதயம். சரி, இப்ப இதுல இன்னொரு ஆங்கிள் நம்ம அதை பார்க்க போறோம். எடுத்துக்கோம், கலாத்தியர் எடுத்துக்கொள்வோம். 5வது அதிகாரம் 25வது வசனம். கலாத்தியர் 5 25. நாம் ஆவியினாலே பிழைத்திருக்கிறதால் ஆவிக்கேற்றபடி நடக்கும். ஆவியின் படி பிழைத்திருக்கிறதால் இப்ப இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில நமக்கு என்ன தேவைன்னா, ஆவியானுடைய ஒரு வல்லமை தேவை. உங்களுக்கு சொன்னேன், போராட்டம் உண்டு. நம்ம நினைக்கிறது நடக்காது. நம்ம நினைப்பது இப்படி நடந்தா நல்லா இருக்கும், இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனா அது நடக்காது. ஏன் நடக்காது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பவுலுடைய ஜெபத்தை நம்ம எப்பவுமே மனசுல வச்சுக்கணும். பவுல் ஜெபிக்கிறாரு, ஆண்டவரே இந்த முள் என்னை விட்டு நீங்கட்டும் அப்படின்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் அதுக்கு என்ன ஆன்சர் கொடுக்கிறாருன்னு, என் கிருபை உனக்கு போதும். இன்னைக்கு நம்ம இந்த பாதையில போறதுக்கு ஆண்டவர் கொடுக்கிற கிருபை, அதைத்தான் நம்ம கலாத்தியர் 5வது அதிகாரம் 20. நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால், அப்ப அந்த ஃபீலியர் நான் ஜெபம் பண்ணிட்டேன். அவங்களுக்கு அப்பெல்லாம் சொல்லுவேன், என் ஜெபத்தை ஆண்டவர் தள்ள மாட்டார், எனக்கு பெரிய விசுவாசம் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனா சில விஷயங்கள்ல ஆண்டவர் நம்முடைய பலவீனத்தை அனுமதிக்கிறார். அனுமதித்து ஆவிக்கு ஏற்றபடி நடக்கவும் கடவும். இதுதான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற ஒரு காரியம். 24வது வசனத்துல ஞானத்தினுடைய ஒரு புது டைமென்ஷன். இப்ப நீங்க பாக்குறீங்க, என்னை நீங்க பாக்குறீங்க. என்னை குறித்து நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லி வைக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு வாழ்க்கையை அனுபவிக்கணும், என்ஜாய் இருந்துச்சு. ஆனா 24 வருஷம் ஆண்டவரோட கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். காரணம் என்ன? 5வது அதிகாரம் 24. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசையையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். சிலுவையிலே அறைகிற ஒரு ஞானம் நமக்கு தேவை. அப்படி இருந்தால்தான் இந்த பாதையில தொய்ந்த நம்மளால ஓட முடியும். சரி, இப்ப ஆஸ்க் ஆண்டவர் நம்ம கேட்கும் போது நாம் எப்படி கேட்கணும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். எப்படி கேட்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சந்தேகப்படாமல் கேட்கணும். சந்தேகப்படாமல் கேட்கறா என்ன சொல்லுங்க பாருங்க. ஆண்டவர் எனக்கு பதில் கொடுப்பார். இந்த பதில் எஸ்ஸாவும் இருக்கும், நோவாவும் இருக்கும். இதனால நான் ரெடி டு அக்செப்ட். இதுதான் சந்தேகப்படாமல் கேட்கிறது. வாசிப்போமா? மார்க்கு 11வது அதிகாரம் 23 11, 23, 22 வாசிப்பேன். ஏசாவுல தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் சொல்லிட்டு அந்த விசுவாசத்தை ஆக்ஷன்ல காட்டுறாங்க. எப்படி காட்டுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடி நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால்
சந்தேகப்படாமல் விசுவாசம். நம்முடைய ஜெபத்துல ஒரு சந்தேகம் இருக்கக்கூடாது, அவிசுவாசம் இருக்கக்கூடாது, விசுவாசம் இருக்கணும். இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு நடந்த சம்பவத்தை சொல்லியிருக்கேன், திரும்ப நான் சொல்றேன். ஒரு மலை போல ஒரு பிரச்சனை. இப்ப நான் லிட்டில் மலையை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். மலை போல இருக்க பிரச்சனை. ஒரு ஆர்ஃபனேஜ் ஊருக்குள்ள ஒரு 15-20 பிள்ளைகள் வச்சிருக்காங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக கூடி 30, 40, 50, 60, 100 வந்துருச்சு. ஊருக்குள்ள சின்ன இடத்துல இப்ப இத்தனை பிள்ளைகள் வச்சு அவங்களால நடத்த முடியல. கலெக்டர்கிட்ட போய் ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாங்க. ஐயா, நாங்கள் ஏற்கனவே 100 பிள்ளைகளை வச்சு கஷ்டப்படுறோம். அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகள் அவங்க. எங்களுக்கு அவுட்டரில் நீங்கள் ஒரு இடம் கொடுத்தா நாங்கள் அதில் ஒரு பில்டிங் கட்டிட்டு இந்த பிள்ளைகளுக்கு வசதியாக நாங்கள் வச்சுருப்போம் அப்படின்னு சொல்லி. கலெக்டர் மோசமான மனுஷன். அந்த ஆளுக்கு இந்த ஆளை பிடிக்கவே பிடிக்கல. என்னை அது ஆர்ஃபனேஜ் என்னால் நம்ப முடியல என்னால் அப்படின்ட்டு நிறையா ஸ்பைஸ் அனுப்புகிறாரு. எல்லாருமே கரெக்டாக சொல்கிறாங்க. இல்லைங்க, அவங்க ரொம்ப கரெக்டாக பண்ணுறாங்க. நாங்கள்லாம் விசாரித்தோம். எல்லா பிள்ளைகளுக்கும் அம்மா அப்பா இல்லை, ரோட்டில் கிடக்க பிள்ளைங்க 20 பேர் இவங்க வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ கலெக்டருக்கு சிக்கல். நான் இந்த ஆளுக்கு உதவி செய்யக்கூடாதுன்னு நினச்சேன்னா எல்லா ரிப்போர்ட்டும் அவங்களுக்கு ஃபேவராக வருதுன்ட்டு அவுட்டரில் ஒரு இடத்த இவர் அப்பாயின்மெண்ட் கொடுத்துறாரு. அவர் பெரிய ஒரு மலை இருக்கு, பெரிய மலை, கல், அதில் நீ கட்டிக்கோட்டு அதுக்கு பட்டா போட்டு ஆர்ஃபனேஜுக்கு பாடு அனுப்பிட்டாரு. நீ கேட்டாலே இனியிட்ட கேட்காத அப்படின்ட்டு பார்க்குறாங்க. ஒரு பெரிய மலை இருக்கு. இந்த மலையில இப்படியே நம்ம கட்டுறது சரி, விசுவாசம் இருக்கு. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நம்ம ஜெபிப்போன்ட்டு. மார்க் 11வது அதிகாரம் 21 மலையே நீ பேர்ந்து சமுத்திரத்துக்கு போ அப்படின்னு சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சிட்டாங்க. வீட்டுக்கு வராங்க. ஒரு கான்ட்ராக்டர் வராரு. கான்ட்ராக்டர் வணக்கம் வைக்கிறார். ஐயா வணக்கம், அம்மா வணக்கம், சொல்லுங்க. ஐயா, நாங்கள் ஒரு இடம் உங்களுக்கு பார்த்துருக்கோம், உங்களுக்கு அலர்ட் ஆயிருக்குன்னு எங்களுக்கு நியூஸ் வந்துச்சு. நாங்கள் பக்கத்தில் பிரிட்ஜு கட்டிட்டு இருக்கோம் ஐயா. அந்த பிரிட்ஜுக்கு எங்களுக்கு கல் தேவை. எங்க கவர்மெண்ட் கொண்ட செலவு கூட. ஆனால் இப்போ உங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை நீங்கள் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அந்த கல்லெல்லாம் நாங்கள் எடுத்து உங்களுக்கு எந்த மாதிரி வீடு வேணுமோ அந்த கல்லுலேயே உங்களுக்கு அழகாக கட்டி கொடுத்துருவோம். நீங்கள் வெள்ளையடிச்சு பூட்டு சாவி போட்டு கொடுத்துருவோம், நீங்கள் உள்ள வர வேண்டியதான். ஆனால் எங்களுக்கு நீங்கள் இந்த கல் எடுக்கிறதுக்கு பெர்மிஷன். கண்ணுக்கிட்டு அழுகிறாங்க. ஆண்டவர் சொன்ன வசனம், நாங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு ஜெபித்தோம். இப்போ இந்த கல் கடல்ல விழுந்தா எங்களுக்கு என்ன லாபம்? ஆனால் ஆண்டவர் அதோட உசிதமான ஒரு ஆளை கூட்டிட்டு வர்றாரு. அவங்களுக்கு தேவையை உண்டு பண்ணிக்கிறாரு. வேறு எங்கேயுமே இந்த மலை கிடையாது. ஆனால் இந்த மலை ஒவ்வொரு நாளும் அந்த மலை அப்படியே கொஞ்சமாக காணா போகுது. திடீர்னு அந்த மலை இருந்த இடத்துல என்ன வருது, ஒரு பில்டிங் வருது. இவங்க செலவழிக்கிறாங்க, இவங்க செலவழிக்கிறாங்க. பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. கல்லெல்லாம் போய் ஃப்ளாட் ஆகி ஒரு அருமையான உங்களுக்கு தேவையான அது ஒன்று கொடுத்துட்டாரு. இது ஆண்டவர் செய்கிற பாதை. அந்த மலை நம்மளால ஜீர்ணிக்க முடியாத ஒரு காரியமா இருக்கும். இப்படிப்பட்டதை ஆண்டவர் சொல்றாரு. அதனாலதான் 24 வசனம், மார்க் 11:24, ஆகையால் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது நீங்கள் எவைகளை கேட்கிறோமோ அவைகளை பெற்றுக்கொள்ளும் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது உங்களுக்கு. இப்ப ஆஸ்க், நம்ம ஆண்டவர்கிட்ட வசனத்தை வாசிக்கணும். யாக்கோபு 1வது அதிகாரம் 5வது வசனம், உங்களில் ஒரு ஞானம் இருந்தால் யாருக்கும் சம்பவம் தேவனிடத்திலே கேட்க கடவன், அப்பொழுது அவர் அதை கொடுப்பார். இப்ப இதைத்தான் பார்க்கறோம்னா ஞானத்தை பார்க்கறோம். ஞானங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூதர்களுக்கு ஞானங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இப்ப 2 காரியத்தை முடிச்சுடுறேன். நாலேஜ் அப்படின்னு ஒன்று இருக்கு, விஸ்டம், நாலேஜ். ரெண்டுக்கு என்ன அப்படின்னா, விஸ்டம் இஸ் a ரைட் யூஸ் ஆஃப் த நாலேஜ். ரைட் யூஸ் ஆஃப் த நாலேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த போன் இருக்கு, போனை நல்லதுக்கு யூஸ் பண்ணலாம், கெட்டதுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த போன்ட்ட எத்தனையோ தவறான மக்களோட பேசுறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். ரைட் யூஸ். ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஞானத்தை கொடுத்துட்டு அவர்களை முட்டாளாக்கிடுவார். கஷ்டமா இருக்கு, அவங்களுக்கு ஞானத்தை கொடுப்பாரு, ஆனால் முட்டாளாக்கிடுவார். ஹிட்லரை உதாரணமாக காட்டுறேன். ஹிட்லர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் ஒரு சாதாரண ஒரு சிப்பாய். அது லோ லெவல்ல இருக்கிற சிப்பாய் தான் நம்ம பார்க்குற ஹிட்லர். அவனுக்கு ஆண்டவர் என்ன ஞானத்தை கொடுத்தார் அப்படின்னு கேட்டா, பேச்சு திறமை. அவன் சாதாரண ஒரு ஹிட்லராக இருக்க, இந்த ஒரு சோல்ஜராக இருக்கிறவன் கொஞ்சமாக உயர்றான். அப்போ அந்த தேசம் பயங்கர பஞ்சத்தில் இருந்துச்சு, பயங்கர பஞ்சம். அவங்களுக்கு ஜெர்மனி தேசம் முழுவதும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் நிலைமைச்சு. இப்போ இவர் கொஞ்சம் கொஞ்சமாக பவருக்கு
ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டெப் செய்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பக்கத்தில் இருக்க ஒரு தேசத்தை போய் பிடிச்சிட்டார். இவங்களுக்கு இருக்கிறதே ஒரு வீக் ஆர்மி. ஆனால் ஹிட்லருடைய ஒரு பேச்சு திறமை, ஹிட்லருடைய ஞானம், ஹிட்லருடைய ஒரு மெஸ்மரிசம் வேர்ட்ஸ் இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்தது. போய் பக்கத்தில் உள்ள தேசத்தை பிடிச்சிட்டு அங்கே இருக்கிற எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்துட்டார். அங்கே எதெல்லாம் பெஸ்ட்டு டிராக்டர் இருக்கோ எல்லாத்தையும் கொடுத்து இந்த ஜெர்மனி தேசத்தை கொஞ்சம் உயர்த்த ஆரம்பிக்கிறார். இப்போ இங்கே அடுத்து சின்ன சின்ன ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறார். சும்மா இருப்பாரா, அடுத்த கண்ட்ரி பிடிக்கிறார். அடுத்த கண்ட்ரியை பிடிச்சி அங்கே இருக்கிற செல்வம் எல்லாத்தையும் தூக்கி கொண்டாட்டார். இதுதான் ரைட் நாலேஜ் அவர் கொடுத்தது. யாராலையும் நினைச்சு பார்க்க முடியாது. ஒரு சாதாரண சிப்பாயி ஜெர்மன் தேசத்தை உயர்த்த ஆரம்பிச்சார். இப்போ தான் பிரச்சனை வந்துருச்சு. இந்த நேரத்தில் ரைட் நாலேஜ் அவருக்கு இல்லாமல் ஆகிப்போச்சு. இப்போ யூதர்களை அழிக்கணுங்கிற ஒரு துர்க்குணம் உள்ள வந்துருச்சு. இந்த நேரம் என்ன நடக்குதுன்னா, அவர் பைபிளையே நான் இல்லாமல் ஆக்கிடுவேன், பைபிளே இருக்கக்கூடாது, யூதர்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவருடைய ரைட் நாலேஜ் ராங்காக போக ஆரம்பிச்சிச்சு. அதனால் அவர் அழிஞ்சு சூசைட் பண்ணி செத்து போயிட்டார். இப்போ அந்த சோதனையில் போகும்பொழுது நமக்கு தேவை என்னன்னா பலன், ஸ்ட்ரென்த், ரெண்டாவது கிரேஸ், கிருபை, மூணாவது டெலிவரன்ஸ், விடுதலை, எல்லாம் இணைஞ்சதான் ஞானம். இந்த ஞானத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்குது பலன். இப்போ இந்த பலனை எப்படி விஷ்டம்ங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஹிட்லர் எடுத்துக்கோங்களேன். ஹிட்லருக்கு எப்படி இருந்தாருன்னா, அவருக்கு பலன் இல்லாதவர் யாருக்கும் தெரியாது ஹிட்லர் தான். ஆனால் அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கிடைச்சிது. அந்த ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்னா, பேச்சு திறமை, மெஸ்மரிசம் வேர்ட்ஸ். அவர் ஒன்று சொன்னார்னா அத்தனை சொல்லி அப்படியே அதை கீழ்படிவாங்க. அதனால் அவருக்கு என்ன கிடைச்சது? கிருபை கிடைச்சது. என்ன கிருபை கிடைச்சதுன்னா, உலக நாடுகளெல்லாம் ஒரு பக்கம் நின்னாலும் தான் ஒரு பக்கம் நிற்கிற அளவுக்கு ஒரு பலன் கிடைச்சது அவருக்கு. டெலிவரன்ஸ், விடுதலை, எல்லாம் சேர்ந்ததை இதை ரைட்டாக ராங் ஆன்சர் யூஸ் பண்ணிட்டாரு. இது எப்போ நமக்கு கிடைக்கும்? மெச்சூரிட்டி. உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், யாக்கோபு 1வது அதிகாரம் எழுதின நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1வது அதிகாரம் 4வது வசனம், நீங்கள் ஒன்றில் பூரணராயும் நிறைவு, பூரணர் நிறைவு. இந்த ரெண்டுமே நமக்கு எப்போ கிடைக்குன்னா, மெச்சூரிட்டி, வளர்ச்சி அடையும் பொழுது. நான் 2வது ரட்சிக்கப்படும் போது ஒரு வருஷம் முடிஞ்சிச்சு. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அப்பா, ஒரு வருஷம் முடிஞ்சிச்சு. ஏன் சந்தோஷப்படுறேன்னா, அப்பா இந்த வருஷம் நம்ம பின்மாற்றத்துக்கு போகாமல் ஆண்டவர் ஊழியத்தை கொடுத்தாரு, அதை செய்ய ஆண்டவர் பலன் கொடுத்தாரு. அப்படியே அடுத்த வருஷம் போக 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 அந்த மெச்சூரிட்டி கொஞ்சமாக கூட ஆரம்பிக்குது. கூடும்போது ஆண்டவர் நமக்கு என்ன கொடுக்குறாரு அப்படின்னு கேட்டால், ஞானத்தை கொடுக்குறாரு. இந்த ஞானத்தை யார் கொடுப்பாருன்னா, முத்திருச்சி அப்படின்றவரை தான் கொடுப்பாரு. அப்போ எப்படி சொல்கிறாருன்னா, இந்த இதை நம்ம எப்படி கேட்கணும்? விசுவாசத்தோடு கேட்கணும், நிச்சயத்தோடு கேட்கணும். ஆண்டவர் அதை கொடுப்பாருங்கிற ஒரு நிச்சயம் நமக்கு இருக்கணும். சரி, அடுத்த வருஷம் நம்ம வாசிக்க போயிடும். 6வது வசனம். ஆனாலும் அப்ப 5ஐயும் 6ஐயும் இணைக்கிறார். இந்த இது பார்த்தீங்கன்னா ஹிஞ்சுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பெரிய ஒரு டோர் இருக்குது. அந்த டோரை திறந்தா அது ஒரு விரல செலவு திறந்துடும். அவர் ஹிஞ்ச் வச்சிருப்பாங்க. அந்த ஹிஞ்சுங்க தான் ஆகையால் அவன் எவ்வளவு சந்தேகப்படாமல் விசுவாசத்தை கேட்கும். சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிறதுக்கு ஒரு கதை நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு வயசான அம்மா ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணுது, எழுப்புதல் மீட்டிங். ஒரு ஊழியக்காரர் இந்த வசனத்தை வச்சு அட்டிச்சு முழக்கிறார். அன்னைக்கு ஃபுல்லாக அந்த ஒரு வசனம் தான். நீங்கள் கேளுங்க, ஆண்டவர் கொடுத்துருவார், ஆச்சா பூச்சான்ட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காரு. இந்த பாட்டியம்மா என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய மலை இருக்கு, லிட்ரல் மலை. இந்த அம்மா அடுத்த பக்கம் போகணும், அதை சுற்றி போகணும். ஏதோ ஒரு 1.5 கிலோமீட்டர் சுற்றினா தான் அந்த பக்கம் போக முடியுது. இந்த அம்மா என்ன சொல்லுது, சரி பிரசங்க சொன்னாரு, நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்ட்டு இந்த ஜன்னலை திறக்குது. மலையே பேர்ந்து சமுத்திரத்தில் போய் விழு இயேசு நாம் தெரிஞ்சு டப்புன்னு மூடிட்டு படுத்துக்கிடுச்சு. காலையில் திறந்து பார்க்குது, மழை அப்படியே இருக்கு. உடனே சொல்லிச்சு, எனக்கு தெரியுமில்ல இது போகாதுன்னு. ஆனாலும் அவரு சொன்னாருங்கிறதுக்காண்டி நான் செஞ்சேன். யாரு? பிரசங்கர். எனக்கு தெரியும் இது போகாது. இன்னைக்கு அநேகர் நம்முடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கும். உங்க வீட்டில் ஒரு பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை உங்களுக்கு ஒரு பெரிய மலையை போல இருக்கும். அந்த பிரச்சனை வந்த உடனே அப்படி சோர்ந்து போய்வீங்க. சோர்ந்து போய் ஜெபம் பண்றதே நிப்பாட்டிடுவீங்க. அதுக்கு பேரு உறுதி இல்லாத ஜெபம். ஆண்டவர் பதில் கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ சமாதானத்தோடு போங்கிறார். எப்ப சமாதானத்தோடு போ அப்படின்னு சொன்னார்னா, உங்களுக்கு அந்த விசுவாசம் இருக்கும். சரி, இன்னொரு வசனத்தை நான் வாசிப்போம், எடுத்துக்கலாமா? எபேசியர் 4வது அதிகாரம்
14 எபேசியர் 4:14. நாம் இனி குழந்தைகளா இராமல் குழந்தைனா என்ன செய்யுங்க பார்ப்போம். மட்டம் பிடிச்சுக்கிட்டே இருக்கும், எனக்கு கிடைக்கிற அழுதுகிட்டே இருக்கும். நிறைய பிள்ளைங்க அழுது எதுக்காக அழுதோனே தெரியாது. பார்த்துருக்கீங்களா? நான் பிள்ளைகளை பார்த்துருக்கேன். எதுக்கு அழுத மறந்துருச்சு, ஆனா அழுகை மட்டும் கட்டிட்டு சார்க்கும். அது குழந்தையை போல் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கான தந்திரமுள்ள போதகமாகிய பலவிதமான காற்றினாலே அலைகளை போல் அடைப்பட இராமல். 14 எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, யார் சொன்னாலும் நம்பிடுவாங்க. சரி, ஒரு அந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். நான் ரட்சிக்கப்பட்டு ஒரு ஊழியத்துல இருந்து என்னை ஒரு சிலர் வந்து என்னை ஃபோர்ஸ் பண்ணாங்க. நீங்க அந்த பிரதர் ஒரு ஊழியம் செய்வாரு, அவர் உங்களை வந்து நல்லா ட்ரைனிங் கொடுத்து அப்படி டாப் அப் கொண்டு வந்துருவாரு அப்படின்ட்டு சொன்னாங்க. குழந்தை அப்ப நான் தவழ்ற வயசு 6 மாச குழந்தைக்கு என்ன சொன்னா நானும் நம்பிட்டேன். நம்பி அங்க போறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. ஏற்பாடு பண்ணனா ஆண்டவர் தடை கொண்டாடுறாரு. எனக்கு ஒரே வருத்தம், என்னையா நம்ம போகணுங்கிற பிளான்லாம் ஆண்டவர் தடை பண்றாரு அப்படின்ட்டு. கடைசியில் ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, டாக்டர் இங்க அங்கே போகக்கூடாது. ஏங்க? அவருடைய டீச்சிங் வேற மாதிரி இருக்குங்க. ஒரு பக்கெட்டை கொண்டு வர சொல்லு. ஆமா சொன்னாங்க, பக்கெட் கொண்டு அது நீங்கள் வாந்தி எடுக்கணும்ட்டு. நம்ம எதுக்கு வாந்தி எடுக்கணும்? ஏன்னா பைபிளில் வாந்தி எடுத்தா தான் உங்கள் பாவங்கள் வெளியே போகணும் சொல்லி கொடுப்பாருங்கன்ட்டு. அச்சோ, பைபிள் அப்படி இல்லைங்க. பார்த்தீங்களா? அப்போ அந்த குழந்தைக்கு ஒருத்தர் ஆண்டவர் அனுப்புறாரு, ஒரு தேவதூதனை போல. வேண்டாம், நீங்கள் அங்கே போகாதீங்க அப்படின்ட்டு. கொஞ்ச நாள் ஆச்சு, கொஞ்சம் வளர்ச்சியாளர் ஆச்சு. போகலை, நான் போனால் வாந்தி எடுத்துட்டு இருந்திருப்பேன். அப்படி முடிஞ்சிச்சா? அடுத்து பாருங்க, கொஞ்ச நாள் ஆச்சு. அப்புறம் ஒரு ஊழியக்காரர் என்கிட்ட வந்தார். நான் ஒரு சயின்டிஸ்ட், நான் ஒரு விஞ்ஞானி, நான் ஒரு டாக்டர், எனக்கு தெரியாத சத்தியமே கிடையாது. பைபிள்ல இருந்து நான் உங்களுக்கு காட்ட போறேன். எங்க நரகம் இருக்குன்னு நாங்கள் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம். என்னது ரிசர்ச் பண்ணி? நரகம் ராமேஸ்வரத்துல இருந்து நீங்க ரைட் ஹேண்ட் எடுக்கணுமா? ராமேஸ்வரத்துக்கு ரைட்? ஆமா, இதெல்லாம் நான் உங்களுக்கு பைபிளில் சொல்லி கொடுப்பேன். நான் பெங்களூர் ஹெட் குவார்ட்டர்ஸ், நாங்கள் ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம். நீங்க என்கிட்ட ஒரு மாசம் வந்து இருக்கணும். எவ்வளவு? ஒரு மாசம் இருந்தீங்கன்னா உங்களையும் ஒரு விஞ்ஞானி ஆக்கிருவேன் அப்படின்னாரு. எனக்கு ஒரே சந்தோஷம். அந்த குட்டி கொஞ்சம் வளர்ந்த குழந்தை பார்த்தீங்களா, இன்னும் அதுக்கு பெருசாக வளரணும், விஞ்ஞானி ஆகணும், நரகத்தை கண்டுபிடிக்கணும், சென்று அவர் ஆசை. அப்பயே ஆண்டவர் தடை கொடுத்தாரு. தடை பண்ண இப்போ வருத்தமாக இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அப்போ அந்த ஸ்டேஜை விட்டு போயாச்சு பாருங்க. எபேசியர் 4:14 நாம் இனி குழந்தையாலாம் இல்லாமல், யாருக்கு எழுதுறாரு? ரட்சிக்கப்பட்டவங்க தான். அந்த குழந்தையா இல்லாமல் இனி குழந்தையிலிருந்து எல்லாத்தையும் நம்புற ஸ்டேஜ்லாம் விட்டுட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு, பலவிதமான காற்றினாலே அலைகள் தந்திரமுள்ள போதகம். இந்த தந்திரமுள்ள போதகத்தில் எனக்கெல்லாம் அப்படியே ஆசையா இருந்துச்சு. பைபிள் இருந்து கண்டுபிடிச்சு சொல்ல போறேன். எங்க நரகம் இருக்குன்னா எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். ஆனா தேவை என்னங்கிறது 15 இதுதான் நமக்கு தேவை. அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு இதை பிரிக்க முடியாதுங்க. அன்பு ஒரு பக்கம் இருக்கணும், சத்தியம் ஒரு பக்கம் இருக்கணும். ஒரு அம்மாவுக்கு ஃபோன் வாங்கி கொடுக்காத ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு. அந்த கொஞ்ச நாளைக்கு நான் கொடுக்க வந்தேன். கிளம்புறப்ப அந்த அன்பு கொஞ்சம் லேசாக கொஞ்சம் கூடிருச்சு. உடனே ராஜேஷ் காசு வாங்கி அம்மாவுக்கு வாங்கி கொடுத்துருக்கு. அப்போ அன்புடன் கூடிய சத்தியத்தை கை கொண்டு நம்ம கை கொள்ளணும். நமக்கு ஒரு சில நேரம் அந்த குறையும் அன்பு. அந்த மாதிரி தான் வேண்டான்னு சொல்லிடுச்சுல, நம்ம இதுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்ட்டு. அந்த அம்மா வரத்து தெரியாமல் கேட்டு சொல்லிட்டேன், சார் எனக்கு வாங்கி கொடுத்துடணும். ஏன்னா கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றையும். தலையாகிய கிறிஸ்துவுக்குள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்த்தார்? ஒரு விசுவாசத்தோடு செய்திக்கிற ஜெபம் எல்லாத்தையும் நம்ம கை கொண்டு எல்லாவற்றிலும் நாம் வளருகிறவர்களாக இருக்க முடியும். வளருகிற growth. இன்னைக்கு நான் ரட்சிக்கப்படும் போது எனக்கு தெரியாது, நான் பைபிளை டீச் பண்ணிட்டேன். ஆனால் கண்டினியூஸாக டீச் பண்ணுறதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுக்குறார். புதிய வானம் புதிய பூமி கொடுத்து நேற்று ஒரு செய்தி கொடுத்தேன். அது 3வது செய்தி. எத்தனை பேர் கேட்டீங்கன்னு தெரியாது. எத்தனை பேருக்கு ஆபரஹாமுக்கும் வித்தியாசம் தெரியும்னு தெரியாது. இதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். எப்படியா நான் ஒருத்தர் கற்றுக்கிட்டது என்னுடைய தெரியாது. நான் பாஸ்டர் அவர்கிட்ட நான் கற்றுக்கொண்டேன். சரிங்க. இப்போ நான் கற்றுக்கொண்டான்னா
நீங்கள் என்ன சொல்லி மற்றவங்களுக்கு சொல்லணும். சரி, அடுத்த பாயிண்ட்டுக்கு நம்ம வரப்போகிறோம். 14வது அதிகாரம் மத்தேயு 14:22. 14:22 அடுத்த குறிப்புக்குள்ள வருகிறோம்.